ஹலோ எவ்ரி ஒன், குட் ஈவினிங். ரஞ்சிதா ஹியர் ஃப்ரம் வாவ் மன்மனம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பப்பாளி விதையும் கொஞ்சம் புளிச்சக்கீரை விதையும் இந்த க்ரோ பேக்கில் போட்டு விடலான்னு பார்க்குறேன். புளிச்சக்கீரை சுத்தமாக இல்லை, ஸோ அதனால் அதையும் பப்பாளி வருதான்னு பார்ப்போம், நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீட்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையலுக்காக நான் போட்டிருக்கேன். ரீசெண்டாக நம்ம எந்த விதையுமே போடலை, பட் இது பப்பாளி மரம் தான். புளிச்சக்கீரை தேவைப்படுறதுனால நான் போட்டிருக்கேன். வெயிலுக்கு எதுவுமே மேக்ஸிமம் வர மாட்டேங்குது, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, விதை போடுறது அப்படியே கை ரொம்ப பரபரன்னு இருக்குது, எப்படா ஏதாவது விதை போட்டு அது வளர வைப்போன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் இதை போட்டிருக்கேன். எனக்கு புளிச்சக்கீரை இல்லைங்கிறதே எனக்கு ரொம்ப நாள் தெரியவே இல்லை, அது பட்டு போச்சு. ஸோ அதனால் இது ரெண்டு போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு 7-8 பப்பாளி விதை, நிறைய ஒரு 10 கிட்ட புளிச்சக்கீரை விதை போட்டிருக்கேன். ஸோ வருதான்னு பார்ப்போம். லைட்டாக இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கம்போஸ்ட் பின் நிறைஞ்சதை நம்ம மூடி விட்டுட்டோம். ஸோ புது கம்போஸ்ட் பின்னில் அடியில் ஒரு லேயர் மண் போட்டுட்டு நம்ம காய்கறி குப்பையை கொட்ட ஆரம்பிச்சிடுவோம். இப்படி ஒரு ஃபுல் பக்கெட் போடுறது தான் நமக்கு அரை பக்கெட்டாக கடைசியில் கிடைக்கிது. ஸோ ஹாப்பி கம்போஸ்டிங், ஹாப்பி கார்டனிங். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாவ் மன்மனமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.